ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மார்னிங் ரொட்டீன் தான். நைட்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபிலாம் வந்து மீல் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சாச்சு. காலையில எந்திரிச்சோனே நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, பாசிப்பயிறு வந்து முதல்லே நைட்டே ஊற வச்சிருந்தேன். அத வச்சு தான் இன்னைக்கு ஒரு ரெசிபி. ஒண்ணு வந்து சப்பாத்தி வந்து ஃபுல்கா மாரி ரெடி பண்ண போறேன் பாசிப்பயிர்ல. இன்னொன்னு வந்து பாசிப்பயிறு பக்கோடா. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டிஃபன் பாக்ஸுக்கு அப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எடுத்துட்டு போலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட. நம்ம டயட்ல இருக்கோம்னா, டயட்ல இருக்கவங்களுக்கும் கண்டிப்பா இது செட் ஆகும். ஏன்னா வந்து பாசிப்பயிறு ப்ளஸ் வந்து கோதுமை மாவு 2மே வந்து புரோட்டீன் இல்லையா? அதனால வந்து நல்லா வந்து ஒரு ரிசல்ட்டு. நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நமக்கு இருக்க உடம்பு கண்டிஷனுக்குலாம் இந்த மில்க் காஃபிலாம் செட் ஆகுது. ஸோ வந்து லெமன் பவுடர் போட்டு காலையில வந்து சூடான ஒரு லெமன் காஃபிய போட்டு குடிச்சிட்டு பாப்பாவுக்கு வந்து எப்போதுமே வர காப்பி தான். அவளுக்கும் வந்து பால் காப்பிலாம் குடிக்கவே மாட்டா. பச்சை பால் வேணா எவ்வளோ குடுத்தாலும் குடிப்பா. ஸோ அதனால அந்த 2யும் வந்து போட்டு நாங்க 2 பேரும் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பச்சை பயிறு நைட்டே ஊற வச்சிருந்தேன்னு சொல்லியா, நல்லா ஊறிருந்துச்சு. நல்லா வந்து கழுவி மிக்ஸியில போட்டு அரைச்சு எடுத்துக்கிற வேண்டியதான். இது கூட எதுவும் ஆட் பண்ணலாம் தேவையில்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாத்தோட லைஃப்லயுமே வந்து வருமானம், அதாவது இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும். என்னோட லைஃப்ல அப்படி என்னோட கையில நான் ரூ. 1 சம்பாரிச்சது எப்ப அப்படின்னா, நான் 10த் படிக்கும்போதே சம்பாரிச்சுட்டேன். அது எப்படின்னா, நான் வந்து 10த் படிக்கையில ஒரு கட்டுரை போட்டியில ஜாயின் பண்ணி, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 30,000, செகண்ட் பிரைஸ் வந்து 20,000, தேர்ட் பிரைஸ் வந்து 10,000. இதில வந்து 1000 பேர் பக்கமா வந்து எல்லா மாநில அளவிலான பள்ளிகள் எல்லாமே வந்து ஸ்கூல்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதில நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு, நான் வந்து இதில ஜாயின் பண்ணி, என்னோட ப்ரைஸ நான் வந்து 10,000 செகண்ட் ப்ரைஸ் நான் வின் பண்ணது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இந்த மாரி உங்க லைஃப்ல எதெல்லாம் வந்து நீங்க எப்படி வந்து ஏர்ன் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட்டு உங்க கையால ஒரு மணிய வாங்கியிருப்பீங்க இல்லையா? காசு பார்த்துருப்பீங்க இல்லையா? உங்களோடது நீங்க சம்பாரிச்ச பணம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி எதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமா எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். நம்மலாம் எங்கடா வரப்போறோம்? நம்மலாம் வந்து இதுக்கெல்லாம் செட்டே ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கடமைக்கேன்னு போய் அந்த கட்டுரை போட்டிக்கு போய் ஜாயின் பண்ணி எழுதிட்டு வந்தேன். நான் செகண்ட் ப்ரைஸ் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அது வந்து கடவுள் கொடுத்த ஒரு கருணைன்னு தான் சொல்லணும். அப்புறம் நான் இது வேற மறந்துட்டேன். இந்த பாசிப்பயிறு அரைச்சோம் இல்லையா? அது கூட வந்து கொஞ்சம் கோதுமை மாவு, உப்பு, அது கூட நம்ம அரைச்ச பாசிப்பயிறு மாவு சேர்த்து நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெசஞ்சிட்டு கூட எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு 2ம் சேர்த்தீங்கன்னா, இன்னுமே கொஞ்சம் நான் வந்து லுக்கா இருக்கும். பார்க்கறதுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து சாப்பிட ஹெல்தியாவும் இருக்கும். அது வந்து நல்லா பெசஞ்சுட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற விட்டுட்டா கேப்ல இன்னும் கொஞ்சம் மாவு இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் கடல மாவு, பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பக்கோடா ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ரொம்ப கிரிஸ்பியா கடையில வாங்குறத விட எண்ணெய் இழுக்காம இருந்துச்சு. கடையில வாங்குறதெல்லாம் எண்ணெய் கோர்த்துட்டு கிடக்கும். அதுவும் என்ன யூஸ் பண்ணாங்கன்னே தெரியாம இருக்கும் இல்லையா? சரி பக்கோடாலாம் போட்டு முடிச்சுட்டு, இந்த சப்பாத்தி மாவும் நல்லா வந்து சாஃப்ட்டா ரெடி ஆயி வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னோட இன்கம் வந்து நான் வேலைக்கு போனேன். ஜுவல்லரி ஷாப்புக்கு வேலைக்கு போனேன் காலேஜ்லாம் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் நெறைய இன்கம்லாம் கைக்கு வந்துச்சு. ஆனா ஒரு காசு கூட நான் யூஸ் பண்ணல. எங்க அம்மா, அப்பா வாங்கி செலவிற்கு அது வாங்கணும், இது வாங்கணும்னு சொல்லி வாங்கிருவாங்க. சரி நமக்கு தானே செலவு பண்ணாங்க. அவங்கள்ட்ட குடுத்தா போச்சுன்னு அவங்கள்ட்ட குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கல்யாணமும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம கையில ஏதாவது வருமானம் ஈட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏதாவது பண்ணிட்டே தான் இருக்கேன். நான் ஏதாவது ஹோம் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விதமா யோசிச்சு மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு தான் உண்டு. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க அப்டின்னா, மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதா டிசைட் பண்ணியிருக்கீங்க? என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இல்ல நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கீங்களா? என்னைய மாரி அப்டின்றத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உருண்டைலாம் பிடிச்சு தோசைக்கல்ல போட்டு சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப கிரிஸ்பியா ரொம்ப சூப்பரா வந்துச்சு. சாஃப்ட்டா வந்துச்சு. அப்புறம் வந்து கையோட இந்த வேலைகள்லாம் முடிச்சு வச்சுட்டோம்னா, நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். ஜிங்க பார்த்தாவே எனக்கு தூக்கம் வராது. எப்படா இத போய் வெலக்கிட்டு அந்த ஜிங்க காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அதான் கையோட எல்லாம் கழுவி முடிச்சுட்டு, இது தொட்டுக்க தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆல் டைம் ஃபேவரைட்னா இந்த தேங்காய் சட்னி தான். 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிரலாம். அதுவும் இல்லாம ரொம்ப வந்து டேஸ்ட்டாவும் இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா இதுக்கு வந்து ஆட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, கருவேப்பில, கொத்தமல்லி, இஞ்சி இந்த 3 ஆட் பண்ணோம்னா, டேஸ்ட்டு வந்து தேங்காய் சட்னி அல்டிமேட்டா இருக்கும். தேங்காய் வந்து ஆட் பண்ணும்போது நெஞ்சு கரிக்கிற மாரி இருக்கும் சில்ட்ரன்ஸுக்கு. அப்புறம் வந்து நமக்குமே பெரியவங்களுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல தேங்காய் சட்னிலாம் சேராது இல்லையா? அது கூட
கூட நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்தோம்னா செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால அதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து எப்போதுமே சட்னி அரைச்சேன்னா இதெல்லாம் ஆட் பண்ணிருவேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய்.